வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ புதுசாக ஒருத்தவங்கள பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா நார்மலாக கேட்போம் இல்லையா, நீ எங்கே இருக்க, உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்லாம். இந்த உன் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வேர் இஸ் யுவர் ஹோம், வேர் இஸ் யுவர் ஹோம்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வேர் இஸ் யுவர் ஹவுஸ், வேர் இஸ் யுவர் ஹவுஸ்னும் கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப மெசேஜ் பண்ணுறப்பையோ இல்லை ஃபோன் பேசும்போதோ கேட்போம் இல்லையா, எப்படி இருக்க, வீட்டில் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்லாம். இந்த உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ், ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த ஸ்கூல்லலாம் வந்துட்டு இந்த சின்ன பசங்களுக்கு ஆர்ட் ஒர்க் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுங்க ஏதாவது ஒரு குட்டி குட்டியாக பொம்மைலாம் செஞ்சுட்டு வந்து சொல்லும் இல்லையா, இந்த பொம்மை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. இந்த பொம்மையை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறத ஐ மேட் திஸ் டால், ஐ மேட் திஸ் டால்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். சில நேரம் நமக்கு இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னு மறந்துட்டுனா பக்கத்தில் கேட்போம் இல்லையா, இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னு. இன்னைக்கு என்ன தேதி அப்படிங்கிறத வாட் இஸ் த டேட் டுடே, வாட் இஸ் த டேட் டுடேன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப வேறு எங்கேயாவது இருந்து ஏதாவது சவுண்டு வருது அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, அது என்ன சத்தம், எங்கேருந்து வருது அப்படின்லாம். அது என்ன சத்தம் அப்படிங்கிறத வாட் இஸ் தட் நாய்ஸ், வாட் இஸ் தட் நாய்ஸ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு ஸ்கூல் காலேஜில் வந்துட்டு ஏதாவது ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறுநாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்போம் இல்லையா, டெஸ்ட்டு சொன்னாங்களே நீ படிச்சிட்டியா அப்படின்லாம். நீ படிச்சிட்டியா அப்படிங்கிறத ஹவ் யூ ஸ்டடீட், ஹவ் யூ ஸ்டடீட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம கிளாஸ்க்கோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துக்கோ வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சீக்கிரமாக போயிடுறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்பாங்க இல்லையா, நீ ஏன் இன்னைக்கு சீக்கிரமாக வந்த, என்ன விஷயம் அப்படின்லாம். நீ ஏன் இன்னைக்கு சீக்கிரமாக வந்த அப்படிங்கிறத வை டிட் யூ கம் இயர்லி, வை டிட் யூ கம் இயர்லின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிட்டு அப்படின்னா நம்ம சும்மா கேட்போம் இல்லையா, உனக்கு பசிக்குதா அப்படின்னு. உனக்கு பசிக்குதா அப்படிங்கிறத ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் எங்கேயாவது இருக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு யாராவது கேட்பாங்க என் புக்கை பார்த்தியா இல்லை ஏதாவது என் பேனா பார்த்தியா அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம்ல, அது அந்த டேபிள் மேலே இருக்குது பாரு அப்படின்னு. அந்த புக்கு அந்த டேபிள் மேலே இருக்குது அப்படிங்கிறத தட் புக் இஸ் ஆன் த டேபிள், தட் புக் இஸ் ஆன் த டேபிள்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ண போகிறோம், அது நம்மளோட ஒரு ரிலேஷன் வீடோ இல்லைன்னா ஏதாவது ஒர்க் சம்மந்தமாக போய் எங்கேயாவது இருக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. நான் இங்கே 3 நாள் இருப்பேன் அப்படிங்கிறத ஐ வில் ஸ்டே ஹியர் ஃபார் 3 days, ஐ வில் ஸ்டே ஹியர் ஃபார் 3 daysனு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.